உமர் ரலியல்லாஹுக்காகவே 2 மாதங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஒரு காஃபிரால் 2 பக்கமும் கூர்மையான ஒரு வாள். அதை 2 பகுதியிலிருந்தும் குத்த வேண்டும். குத்துப்பட்டு ஒருவேளை அவர் தப்பித்து கொண்டால் ஒரு அட்டம்ப்ட் மர்டர் தான். ஒரு தடவை அவரை முடிச்சாலும் அதோடு முடிச்சிடணும். இனி ஒரு தடவை அவர் என்ன செஞ்சிடக்கூடாது. ரொம்ப திட்டமிட்டு 2 மாசம் விஷத்துல அந்த வாளை ஊற வச்சு, ஒருவேளை கத்தியினுடைய கூர்மையிலிருந்து வாளினுடைய கூர்மையிலிருந்து அவர் தப்பித்தாலும் விஷத்திலிருந்து அவர் தப்பக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முடிவா இருந்தாங்க. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை, உமர் ரலியல்லாஹு அந்த இருட்டிலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லிக்கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டுகிறார்கள். பின் வரிசையில் நின்று கொண்டிருந்த அபூ லுஅ்லு மஜூசி உமர் ரலியல்லாஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். அநேகமாக என் நினைவு சரியாக இருந்தால் அது சூரத்துன் நஹ்லாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு பெரும்பாலும் ஃபஜ்ரிலே ஓதுற சூரா 2 சூரா என்று எழுதுகிறார்கள். சூரத்துன் நஹல், சூரா யூசுப் ஓதிக்கொண்டிருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. இன்னொரு ரிவாயத்தில் உமர் ரலியல்லாஹு சூரத்துல் அஹ்ஸாபை ஓதுகிறார்கள் என்ற ஒரு ரிவாயத்தும் வருகிறது. ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா அப்படிங்கிற அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹுவினுடைய விலாவிலே குத்தப்படுகிறது, நெஞ்சிலே குத்தப்படுகிறது, தொப்புளுக்கு கீழே குத்தப்படுகிறது. 3 இடத்தில், விலாவில், நெஞ்சுக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே 3 இடத்தில் குத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அப்படியே இரத்த வெள்ளத்தில் சரிகிறார்கள். பின்னால் நின்று கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு இஷாரா செய்ய அவர்கள் வரார்கள். முன்னா வந்தாங்க, மயக்கமாயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. தொழுகை முடிகிறது. மயக்கம் தெளிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன கேட்டிருக்க வேண்டும்? மன் கதலனின்னு கேட்கணும், என்னை யார் கொன்றா என்று கேட்கணும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க அசல்லன்னாஸ், மக்களுக்கு இமாமாக நான் நின்றேனே, மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. மயக்கம் தெளிந்தவுடன் நான் இமாமாக அல்லவா நின்றேன், மக்கள் தொழுதுட்டாங்களா? என்னால் ஒரு தொழுகை இந்த உம்மத்திற்கு போகிறதுக்கு நான் காரணமாக கூடாது. உமர் ரலியல்லாஹு ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பதாக இருந்தால், பொறுப்பை கொடுப்பதாக இருந்தால் 2 தகுதி மட்டும்தான். தொழுகையாளியாக இருக்கணும், குர்ஆனில் ஆளுமை பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 தகுதியை வச்சு தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சியே கொடுப்பாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பெல்லாம் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. எழுந்திருச்ச உமர் ரலியல்லாஹு மயக்கம் தெளிஞ்சவுடன் அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? தொழுதுட்டாங்க அமீருல் முஃமினீன் அவர்களே. இப்போ நான் தொழுகணும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு எனக்கு தொழுகிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு அப்படியே படுத்துட்டு சாய்ந்தவர்களாக தொழுது முடித்தவுடன் சலாம் வாங்கிய பிறகு கேட்டாங்க, மன் கதலனி, என்னை யார் குத்துனான்னு கேட்டாங்க. உங்களை மட்டுமல்ல, உங்களை குத்திய பொழுது அவர்களை பிடிப்பதற்காக சஹாபாக்கள் ரவுண்டப் பண்ணப்போ 13 பேர் அவன் குத்திட்டான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 13 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுவோடு அந்த இடத்திலே சரிகிறார்கள். மன் கதலனி அபூ லுஅ்லு என்ற ஒரு மஜூசி காஃபிர் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? அந்த கஷ்டத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை காலங்கள் துஆ கேட்டு இருக்க வேண்டும். மனசுல அவ்வளவு ஆசையை தேக்கி வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்நாளில் ஒரு தடவை கூட தன் நெற்றியை பூமியில் சுஜூதிற்காக வைக்காத ஒரு காஃபிரால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். மெம்பர்ல ஜும்மால குத்பா ஓதி கொண்டிருக்கிற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ யுரா பாத்தினுஹா மின் லாஹிரிஹா. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. அந்த மாளிகை அது கண்ணாடி பளிங்கு மாளிகை. உள்ளிருந்தால் வெளியுள்ள காட்சிகள், வெளியே இருந்தால் உள்ளுள்ள காட்சிகள். அற்புதமான மாளிகை. அந்த மாளிகை யாருக்கு சொந்தம்? நாங்கள் கேட்டோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம். சொன்னார்கள் அது நபிமார்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபரை பார்த்து திரும்பினாங்க.
யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மர்ஹபன் பிக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த மாளிகை கிடைத்து விட்டது நாயகமே என்று சொன்னார்கள். அடுத்து அந்த மாளிகைக்கு சொந்தம் கொண்டாடுபவர் சித்திகீன்களாக இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கபரை திரும்பினாங்க. யா அபூபக்கர் மர்ஹபன் பிக்க யா அபூபக்கர், உங்களுக்கும் அந்த மாளிகை கிடைத்து விட்டது. மூன்றாவதாக அந்த மாளிகை பெற வேண்டுமானால் அவர் ஷஹீதாக இருக்க வேண்டும். உமரே, உமரே, நீ ஷஹீதாகணும் என்று சொன்னார்கள். நீ ஷஹீதாகணும், நீ ஷஹீதாகி அந்த மாளிகையை பெறணும். உடனே அந்த இடத்துல வச்சுதான் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தரணும் ஃபி பலதி ரசூலிக்க, ஆனாலும் உன் ரசூலுனுடைய பூமியை விட்டு நான் வெளியே வர மாட்டேன், ஷஹாதத்தை எனக்கு இங்க தேடி கொண்டு வான்னு கேட்டாங்க. எந்த மெம்பர்ல மெஹராப்ல நின்று கேட்டார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மெஹராபையும் மெம்பரையும் ஷஹாதத்து தேடி வந்தது. சரிந்த பொழுது எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் வந்து படியில வாப்பாவை படுக்க வைக்கிறாங்க. தரையில போடு என் தலையன்னு சொன்னாங்க. என்ன தரையில போடு? சாப்பாடு கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், கிழிக்கப்பட்ட வயிறு வழியாக வெளியே வருகிறது. அந்த நிலையிலையும் கூட என்ன தரையில போடுங்கன்னாங்க. அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமர் மீது ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமரை பார்த்து இரக்கம் காட்டட்டும். என்ன செய்து விட்டார்கள் இந்த உம்மத்திற்கு? பாவமா? இந்த உம்மத்தினுடைய பெரிய ரோஷக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த தீன்ல ரொம்ப ரோஷம் உள்ளவங்க உமர் ரலியல்லாஹு. இந்த தீனுக்கு ஒண்ணுன்னா உமர் ரலியல்லாஹு தாங்கவே முடியாது. ஹுதைபியால தடுத்து நிறுத்தினப்ப போய் கேட்டாங்க, நம்ம சத்திய மார்க்கத்துல தானே இருக்கோம் யா ரசூலல்லாஹ், நாங்க சத்திய மார்க்கத்துல தானே இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க அந்த வார்த்தைக்காக நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்க உமர் ரலியல்லாஹு ரோஷம் அவ்வளவு அதிகம். சரிந்த பொழுது கீழே படுத்திருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அந்த நேரத்திலையும் பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுட்ட சொன்னாங்களாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ஹிஜ்ரத் செஞ்சீங்க, சொஹபத்தை வாங்கினீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, அதாலத்தா இருந்தீங்க, உங்கள்கிட்ட என்ன குறை? உலகத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உமர் ரலியல்லாஹு பத்தி தெரியறதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரணும்னு கேட்டது, அந்த துவா உங்களுக்கு தெரியும் தானே? 2 வார்த்தை, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைன். 2 வார்த்தையை சொன்னாங்க. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடு, உனக்கு பிரியமான இந்த 2 பேர்ல யாரோ அவரை கொண்டு என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையில 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, உலகத்துல யார் களிமா சொன்னாலும் இஸ்லாத்தை கொண்டுதான் அவருக்கு கண்ணியம் இல்லையா? ஆனா உலகத்துல ஒருவருடைய களிமாவை கொண்டு இஸ்லாம் கண்ணியமானதுன்னு ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. இந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹுனுடைய வார்த்தை. அதை விட இன்னொரு வார்த்தையை கவனிங்க, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஹப்பான ஆளா இருந்திருக்கிறாங்க. அஹப்பி ஹாதைனி ரஜுலைன் தான் கேட்டாங்க. இந்த 2 பேர்கள்ல உனக்கு யார ரொம்ப முஹப்பத்தோ அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடு, அவங்களுக்கு இஸ்ஸத்தை கொடு. உமர் ரலியல்லாஹு ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். அறியாமை காலத்திலேயே அம்பாசடராக இருந்தார்கள். அவர் தான் தூதுவராக போவார் வெளிநாடுகளுக்கோ மற்ற இதுக்கோ. மக்கா அவங்க தான் தூதுவராக அனுப்புவாங்க. உமர் ரலியல்லாஹுனுடைய ஆரம்ப காலம் அவ்வளவு கண்ணியமாக தான் இருந்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நாம நினைக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் வந்து குர்ஆனுடைய தாகாவை கேட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்றாங்க, நான் ஒரு நாள் தஹஜ்ஜத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கிராத்தை கேட்கறதுக்கு வந்தேன். அப்படி என்னத்தான் ஓதுறாருன்னு பார்த்தரலாம் என்பதற்காக நான் வந்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தஹஜ்ஜத்தில் எங்கன உட்கார்ந்து தொழுவாங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்குனை யமானிக்கும் நடுவில் இருப்பாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ருக்குனை யமானிக்கு நடுவில் இருந்து தொழுகும் போது தான் கிட்டத்தட்ட 3 மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ், அதே மாதிரி காபா 3மே சேர்ந்த மாதிரி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உட்காருவாங்களாம் அந்த நடுவில். நான் வந்து பார்த்த பொழுது அப்படி உட்கார்ந்தார்கள். நான் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்குனை யமானிக்கும் நடுவில் உள்ள காபாவினுடைய திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் காபாவினுடைய திரைக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிற்கிறது தெரியாது, அவங்க ஓதுறாங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
சூரத்துல் ஹாக்காவினுடைய வார்த்தை நான் கேட்ட குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்று சொன்னார்கள். நான் கேட்ட முதல் சூரா அதுதான். அல்ஹாக்கத்தும் அல்ஹாக்கா ஓதுறாங்க, என் அப்படியே குர்ஆன் புரட்டி போடுகிறது, என் இதயத்தை பிடித்து உழுக்குகிறது. அப்படியே ஓதிக்கொண்டிருந்த பொழுது நான் நினைத்தேன், இவர் என்ன கவிஞரா என்று நினைத்தேன். அந்த ஆயத்து எனக்கு பதில் சொன்னது, ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம்மா துமினூன். அவர் கவிஞர் அல்ல, அவர் கவிஞர் அல்ல என்று ஆயத்து சொன்னது. ஒருவேளை ஜோஷியக்காரராக இருப்பாரோ என்று நான் நினைத்தேன். ஆயத்து எனக்கு பதில் சொன்னது, ஒமா ஹுவ பிகௌலி காஹின் கலீலம்மா ததக்கரூன். அப்படியானால் இது என்ன என்று நினைத்தேன். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். குர்ஆனிலிருந்து என் இதயத்தை தாக்கிய அந்த 3 வசனங்களுடன் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வந்து கதவை தட்டிய பொழுது, எல்லாம் சில நாட்கள் இடைவெளியில் உள்ளிருந்து அத்தனை பேர்களும் பேசிக்கொண்டு பயந்து பின்வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கதவை திறந்தார்கள். திறந்தவுடன் என்னுடைய 2 கையை இப்படி பிடிச்சி, என்ன உமர், இன்னுமா இஸ்லாமாக உங்களுக்கு மனசு வரலன்னு கேட்டாங்க. என்னை உலுக்கிய அந்த உலுக்கு, நான் நாவிலிருந்து களிமா சொன்னேன். உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த என் ஷோல்டரில் அந்த பெயின் என் மவுத் வரைக்கும் இருந்தது என்று சொன்னார்கள். ஒருவேளை உமர் பெரிய வீரர் என்று சொல்லுவார்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிடிக்கு முன்னால் இந்த உமர் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அன்றைக்கு நான் களிமா சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த வழியில் அன்னைக்கே செத்து போயிருப்பேங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. இந்த உம்மத்திற்கு உமர் வேணும் என்று வாங்கி கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.